நடிகர் விஜய் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த கூட்டத்துக்கு வந்த குழந்தைகள், பெரியவர்கள், அதே போல் தாய்மார்கள், சகோதரிகள், இளைஞர்கள் என்று கிட்டத்தட்ட இது வந்து 39 பேர் வந்ததாக இந்த பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி வந்து சொல்லி மறைந்ததாக எங்களுக்கெல்லாம் நினைவுகள் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்ததில்லை. மிகவும் வருத்தமான நிகழ்ச்சி. மிக துக்கத்தில் மிக மோசமான ஒரு துக்கமான நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடந்திருக்கிறது. வார்த்தையே வரவில்லை. இந்த மாதிரி நிகழ்வு எப்பொழுதும் நடக்கக்கூடாது. அதே போல் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வரும்போது நீங்கள் பத்திரிகை நண்பர் கேட்டது போல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தலைவர்கள், இந்த சம்பந்தப்பட்ட கட்சியும் சரி, அதே போல் காவல்துறையும் சரியான முறையில் இதற்கு பாதுகாப்பும் அளித்திருக்க வேண்டும். அதே போல் இன்னும் நிறைய பேர் மருத்துவமனையில் இருக்காங்க. பொதுச்செயலாளர் சொன்னது போல் முழுமையாக தகவல்களெல்லாம் என்ன நடந்தது என்று தெரிகின்ற பொழுது விரிவாக அதை பற்றி பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அதை கருத்து தெரிவிக்கிறதா சொல்லியிருக்கார்கள். இருந்தாலும் கூட மிக மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு கரூர் இருக்கிறது. அரசாங்கமும் அதே போல் அந்த குடும்பங்களுக்கு குறிப்பாக இன்றைக்கி மருத்துவமனையில் அனுமதி பெற்றக்கூடிய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள் தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும். அதே போல் அந்த மரணமடைந்த இறந்த அந்த குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையும் அதிகமான அளவில் வழங்கி அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரசு வேலையும் தர வேண்டும். அதே போல் இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் தமிழகத்துக்கு மட்டுமல்ல, எங்கேயுமே எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. அதுக்கு எப்போதுமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உள்துறை அமைச்சகம் வந்து அறிக்கை கேட்டிருக்கு அரசுக்கிட்ட.